ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. இந்த நாளில் நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகளின் பலனை நாம் அறுவடை செய்வோம் அல்லது சேர்த்து வைப்போம். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. புத்தியீனமான பேச்சும் பரியாச பேச்சுகளும் தகாத வார்த்தைகளும் நமக்கு அவகீர்த்தியை உண்டாக்கும், நம்முடைய நற்பெயருக்கு களங்கத்தை விளைவித்துவிடும். அதோடு நமக்கு பாதிப்பு உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் அகப்பட்டு விடவும் நேரிடும். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். கேடு சமீபித்திருக்கிறது என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே டிஸ்ட்ரக்ஷன் இஸ் நியர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அழிவு சமீபித்து வந்திருக்கிறது என்று. நம்முடைய வார்த்தைகள் ஞானமுள்ளதாக அர்த்தம் நிறைந்ததாக இருக்குமானால் அதனால் நன்மை உண்டாகும், பலனும் பெருகும். மாறாக வார்த்தைகள் தவறானவைகளாகவும் தாறுமாறானவைகளும் அர்த்தமற்றதாகவும் காணப்படுமானால் நன்மை உண்டாவதில்லை, இருப்பதையும் இழக்க நேரிடும். நிதானிக்காமல் பேசுகின்ற வார்த்தை, கோபத்தோடு பேசக்கூடிய வார்த்தை, மிகவும் ஞானத்தோடு பேச வேண்டிய நேரத்தில் விளையாட்டுத்தனமாக பேசக்கூடிய வார்த்தைகள், இவைகளெல்லாம் நமக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் உருவாக்கிவிடும். ஆகவே இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாயிருக்கட்டும், தேவையான இடங்களில் மட்டும் பேசுவதற்கு கவனமுள்ளதாகவும் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளில் எங்களுடைய வாயின் வார்த்தைகளில் நாங்கள் கவனமாயிருக்க உதவி செய்தருளும். எங்கள் வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகளாய் அறிவை காக்கிறதாய் காணப்படட்டும். புத்தியீனமான வார்த்தைகளை பயன்படுத்தி தீங்குகளிலும் ஆபத்துகளிலும் அகப்படாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.